வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை முதலியார்பேட்டை மார்க்கெட் வீதியில் வியாபாரிகள் மக்கள் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி அதிரடி நடவடிக்கை. புதுவை ஆதி திராவிட நலத்துறை அலுவலகம் எம்எல்ஏ அன்பழகன் தலைமையில் முற்றுகை. தாழ்த்தப்பட்ட மக்களை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. குற்ற செயல்களை கட்டுப்படுத்த காந்தி வீதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் சிசிடிவி கேமரா. செவ்வாய்க்கிழமை ஆட்சியர் துவக்கி வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். புதுவை முதலியார்பேட்டை மார்க்கெட் வீதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகள் மற்றும் வீடுகள் அகற்றப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் வீதி என அழைக்கப்படும் மார்க்கெட் வீதியில் சாலையை ஆக்கிரமித்து கடைகள் மற்றும் வீடுகள் கட்டப்பட்டிருந்ததால் அவ்வழியே செல்வோர் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். இதனால் நகராட்சி சார்பில் பல முறை வியாபாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கொள்ள வேண்டும் என அதில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இப்படி இருமுறை நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்ட போதிலும் எந்தவித நடவடிக்கையிலும் வியாபாரிகள் ஈடுபடவில்லை. இது போன்ற சூழ்நிலையில் நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் திங்கட்கிழமையன்று மார்க்கெட் வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதனால் அப்பகுதியில் பதட்டம் ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். புதுவை அரசை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதி திராவிட நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு புதுவை அரசு துரோகம் இழைத்து வருவதாக கூறி உப்பளம் தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதி திராவிட நலத்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார். போராட்டத்தில் பேசிய அன்பழகன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்களை புதுவை அரசு திட்டமிட்டு புறக்கணித்து வருகிறது என்றும் சிறப்பு கூறு நிதியிலிருந்து தனது தொகுதியை சேர்ந்த தலித் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடுகள் கட்ட நிலம் ஆஜிதம் செய்வதில் முறைகேடு நடந்திருப்பதால் சிபிஐ விசாரணை நடத்தினால் உண்மைகள் வெளிவரும் என்றார். புதுவை காந்தி வீதியில் குற்ற சம்பவங்களை தடுக்க பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆட்சியர் சுந்தர வடிவேலு துவக்கி வைக்கிறார் என வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வியாபாரிகள் நலன் மற்றும் பாதுகாப்பிற்காக காந்தி வீதியை முன்மாதிரி திட்டமாக அறிமுகம் செய்ய இருப்பதால் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்றும் இதனால் 24 மணி நேரமும் அப்பகுதியில் நடக்கும் குற்ற செயல்களை தடுக்கவும் குற்றவாளிகளை உடனுக்குடன் கண்டுபிடிக்கவும் காவல்துறைக்கு உதவியாக இருக்கும் என்றார். இந்த திட்டத்தின் துவக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை காலை காந்தி வீதி பெருமாள் கோவில் வீதி சந்திப்பில் நடைபெற உள்ளதென்ற செண்பகராஜன் இதனை காவல்துறை தலைவர் பிரவீன் ரஞ்சன், துணைத் தலைவர் கண்ணன் ஜெகதீசன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுந்தர வடிவேலு துவக்கி வைக்க இருக்கிறார் என்றார். பேட்டியின் போது வர்த்தக சபை நிர்வாகிகள் தணிகாசலம், ரவி, குணசேகரன், ஞான சம்பந்தம், சுதாகர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை அருகே உள்ள பூரணாசிங் பாளையம் கோவிலில் சித்தர் ஒருவர் தியான நிலையில் இருப்பதால் அவரிடம் ஆசி பெற பக்தர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். புதுவை அருகே உள்ள பூரணாசிங் பாளையம் ஓம் சக்தி வார வழிபாட்டு மன்றம் சார்பில் பங்காரு அடிகளாரின் அவதார திருவிழா மற்றும் சிவராத்திரியை முன்னிட்டு தேவானந்த ராஜசித்தர் உலக அமைதி, தனிமனித வளர்ச்சி மற்றும் வாழை வேண்டி நாடு முழுவதும் பாத யாத்திரையாக சென்று தவம் ஏற்றி வருகிறார். இவர் இமயமலை செல்லும் வழியில் புராணசிங் பாளையத்தில் 3 நாட்களுக்கு தவம் இருக்க துவங்கியிருக்கிறார். உணவின்றி மௌனத்துடன் காற்றை சுவாசித்து 3 நாட்களுக்கு பின்னர் பக்தர்களுக்கு ஆசி வழங்க இருப்பதால் இச்செய்தியை அறிந்த பக்தர்கள் அவரிடம் ஆசி பெற ஆர்வம் காட்டி வருகின்றனர்.
புதுவை அருகே பெரிய முதலியார் சாவடி பாலமுருகன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் பங்கேற்று பரவசமடைந்தனர். புதுவை அருகே உள்ள பெரிய காலாப்பட்டு திவான் கந்தப்பா நகரில் அமைந்துள்ள பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் குழவர்பாளையம் லெனின் வீதியில் அமைந்திருக்கும் செல்வ விநாயகர் ஜெயகொண்ட மாரியம்மன் கோவிலில் பாலஸ்தாபன திருப்பணி துவக்க நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற பூஜைகளுக்கு பின்னர் திருப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் துவக்கி வைத்தார். நிகழ்வில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். NCC மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி சுத்தமான புதுச்சேரி பசுமையான புதுச்சேரி என்ற தலைப்பில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். சார்பில் சமுதாய முன்னேற்ற பயிற்சி. பெரிய காலாப்பட்டில் அமைக்கப்பட்டுள்ள மையத்தை திறந்து வைத்தார் புதுவை பேராயர் ஆனந்தராயர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சோலை நகரில் கலைவாணர் நற்சேவை இயக்க ஆண்டு விழாவினை முன்னிட்டு அப்பகுதியில் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. கலைவாணர் நற்சேவை இயக்க அமைப்பினர் சோலை நகர் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளை தூய்மை மேம்பாடு நோக்கத்தோடு குப்பை தொட்டி சுற்றுலா வளர்ச்சி கழக வாரிய தலைவர் திரு வையாபுரி மணிகண்டன் முன்னிலையில் அமைத்துள்ளனர். மாலை 6 மணியளவில் 3ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. மாணவர்கள் மகளிருக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தியும் மாணவர்களின் அறிவியல் சாதனைகள் செயல்முறையோடு செய்தல் போட்டிகள் வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கியும் பாராட்டினர். விழாவில் சுற்றுலாத்துறை வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன், முத்தியால்பேட்டை அதிமுக பிரமுகர் சந்துருஜி, ஊர் பொதுமக்கள் சங்க நிர்வாகிகள், தலைவர் மிக்கேல் சந்தானம் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நயனார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற விளக்கு பூஜைகளில் இளம் பெண்கள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர். புதுவை நயனார் மண்டபம் கடலூர் சாலையில் உள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். ஆலய தனி அதிகாரி மற்றும் ஊர் பெரியவர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்று அருள் பெற உள்ளார்கள். சுத்தமான புதுச்சேரி பசுமையான புதுச்சேரி என்ற தலைப்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும்
விளக்க கூட்டத்தில் என்சிசி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்திய தேசிய மாணவர் படையின் ஒரு பிரிவான தரைப்படை பிரிவு லாஸ்பேட்டையில் வருடாந்திர என்சிசி முகாமை கடந்த 1ஆம் தேதி முதல் தொடங்கி 10ஆம் தேதி வரை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பிரிவாக சமுதாய நலப்பணி பேரணி மற்றும் சிறப்பு பயிற்சிகளை செய்து வருகிறது. அதன் பேரில் சுத்தமான புதுச்சேரியே பசுமையான புதுச்சேரி என்ற தலைப்பில் பேரணி மற்றும் விளக்க கூட்டத்தை புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகில் தொடங்கியது. பேரணியை தேசிய மாணவர் படை தலைமையக குரூப் கமாண்டர் கர்னல் அனில் நாட்டில் மற்றும் என்சிசி தரைப்படை பிரிவு தலைமை அதிகாரி கர்னல் ராஜேஷ் குப்தா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இப்பேரணியில் புதுச்சேரியை சுத்தமாக எப்படி வைப்பது, பசுமையாக எப்படி மாற்றுவது என்ற பதாகைகள், நீரின் முக்கியத்துவம், அதை எவ்வாறு பாதுகாப்பது என்ற பதாகையுடன் சுமார் 500 என்சிசி மாணவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் கொடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் என்சிசி அதிகாரிகள் சுப்பிரமணியன், பெருமாள், சுந்தர்ராஜன், பாபுராஜ் ஜெயின், குமார் சந்திரன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை அருகே உள்ள காலாப்பட்டில் சமுதாய முன்னேற்ற பயிற்சி மையத்தினை பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் அர்ச்சித்து திறந்து வைத்தார். PMSS தொண்டு நிறுவனத்தின் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஈசியா சாலையில் புதியதாக கட்டப்பட்டுள்ள சமுதாய முன்னேற்ற பயிற்சி மைய திறப்பு விழா வரும் திங்கட்கிழமை நடைபெற்றது. இம்மையத்தை புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் கலந்து கொண்டு ஆசீர் வழங்கினார். PMSS நிர்வாக இயக்குனர் ஆல்பர்ட் தம்பிதுரை வரவேற்புரை வழங்கினார். மேலும் இத்திறப்பு விழாவில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பயிற்சி மையத்தை திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் இளைஞர், இளம் பெண்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர். புதுவை செல்லப்பெருமாள் பேட்டையில் நடைபெற்ற வள்ளலார் விழாவில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். குரலிசை கூடு இலக்கிய அமைப்பின் சார்பில் வள்ளலார் விழா ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்றது. தலைவர் ராமதாஸ் தலைமை தாங்க தங்கவேல் முன்னிலை வகித்தார். வள்ளலார் பாடலில் விஞ்சி நிற்பது பக்தி மேம்பாடே, சமுதாய மேம்பாடு என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் குரலிசை கூட இலக்கிய அமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவை முதலியார்பேட்டை மார்க்கெட் வீதியில் வியாபாரிகள் மக்கள் ஆக்கிரமிப்புகள் அகற்றம், போலீஸ் பாதுகாப்புடன் நகராட்சி அதிரடி நடவடிக்கை. புதுவை ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகம் எம்எல்ஏ அன்பழகன் தலைமையில் முற்றுகை, தாழ்த்தப்பட்ட மக்களை புறக்கணிப்பதாக குற்றச்சாட்டு. குற்ற செயல்களை கட்டுப்படுத்த காந்தி வீதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் சிசிடிவி கேமரா, செவ்வாய்க்கிழமை ஆட்சியர் துவக்கி வைக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.